மருத்துவத்துல பொதுவா நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம்னா அது நமக்கு ஒரு தெளிவான பதில கொடுத்துரும். ஆமா கண்டிப்பா. இப்போ உங்க கையில ஒருவேளை எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு வைங்க. அந்த எக்ஸ்ரே படத்துல ஒரு வெள்ளை நிற கோடு ரொம்ப தெளிவா காட்டி கொடுத்துரும். அத பார்த்துட்டு மருத்துவர் இதோ இங்கதான் பிரச்சனை நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாரு. எண்கள், அளவீடுகள் எல்லாமே நம்ம கண்களுக்கு தெளிவா தெரியும் போது அது ஒருவித நிம்மதியை தருது. ஆனா அரசியல், தேர்தல் முடிவுகள்னு வரும்போது இந்த எக்ஸ்ரே மிஷின் திடீர்னு வேலை செய்யறதே நிறுத்திடுது. 100% உண்மை. நாம வெளியில பாக்குற பிரம்மாண்டமான பிம்பத்துக்கும் அந்த வாக்கு பெட்டிக்குள்ள இருக்கிற நிஜத்துக்கும் பல நேரங்கள்ல எந்த சம்பந்தமுமே இருக்காது. தேர்தல்ல மட்டும் கண்ணால் காண்பதும் பொய் அப்படிங்கிற பழமொழி ரொம்ப துல்லியமா வேலை செய்யும். அது ஏன் அப்படி நடக்குதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? குறிப்பா இப்போ இருக்கிற இந்த சமூக வலைத்தளங்கள் காலத்துல ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இதுதான் நடக்க போகுதுன்னு நாமளே நம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஆமா, அந்த ஒரு மாயை ஈஸியா உருவாகிடுது. கரெக்ட். ஆனா ரிசல்ட் வரும்போது அது அப்படியே தலைகீழா இருக்கும். இத பத்தி தான் இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல நம்ம அலச போறோம். எப்பவும் கத்துக்க துடிக்கிற உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட தேடல் இது. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அதாவது தேர்தல் அதிகாரத்தின் கட்டமைப்பு மற்றும் பிம்பம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற தரவுகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க. முக்கியமா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் அப்படிங்கிற தேர்தல் முறை, தமிழ்நாட்டோட தேர்தல் கட்டமைப்பு, அப்புறம் நடிகர் விஜயின் அரசியல் வருகை, சமூக வலைத்தளங்கள் உருவாக்குற மாயை, இது எல்லாத்தையும் பத்தின டேட்டா இதுல இருக்கு. இந்த சோர்ஸ்ல இருக்கிற டேட்டாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது அரசியலை வெறும் உணர்ச்சிகளா பார்க்காம ஒரு அறிவியல் மற்றும் கணித கட்டமைட்டா பார்க்க வைக்குது. ஆனா நாம இதுக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திடணும். நம்ம ஆதாரங்கள்ல வலதுசாரி, இடதுசாரி கட்சிகள், அப்புறம் சில குறிப்பிட்ட நபர்கள் பத்தின டேட்டாலாம் இருக்கு. கண்டிப்பா இத நாம சொல்லியாகணும். ஆமா, நாம எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையோ கட்சியையோ இங்க ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்ல. மூல ஆதாரங்கள்ல இருக்கிற கணித மற்றும் கட்டமைப்பு ரீதியான உண்மைகளை உங்களுக்கு அப்படியே நடுநிலையா கடத்துறது மட்டும்தான் நம்ம நோக்கம். சரியா சொன்னீங்க. எந்த சார்பும் இல்லாம வெறும் எண்களை மட்டும்தான் நாம பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த தேர்தல் பிம்பம் எப்படி நிஜமான வாக்கு எண்ணிக்கையா மாறாம போகுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல அந்த தேர்தல் எந்த விதிகளின் கீழ் விளையாடப்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம ஊர்ல பயன்படுத்துற அந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் முறை பத்தி சோர்ஸ் என்ன சொல்லுது? எந்த ஒரு விளையாட்டையும் அதோட ரூல்ஸ் தெரியாம புரிஞ்சுக்க முடியாது. தேர்தல்ங்கிற அந்த விளையாட்டோட ரூல்ஸை தீர்மானிக்கிறது இந்த தேர்தல் முறைதான். இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் நாம பயன்படுத்துற முறைதான் FPTP. இதோட அடிப்படை விதி ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள்னா எந்த அளவுக்கு சிம்பிள்? அதாவது களத்துல இருக்கிற வேட்பாளர்கள்ல யாரு அதிக வாக்குகளை வாங்குறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். அதிக ஓட்டு வாங்குறவங்க ஜெயிக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுதானே ஜனநாயகம். அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இதுல வெற்றி பெற ஒருவருக்கு 50%க்கும் அதிகமான வாக்குகள், அதாவது மெஜாரிட்டி தேவையில்லை. மத்த எல்லாரையும் விட அவர் ஒரு ஓட்டு அதிக வாங்கியிருந்தாலும் அவரே வெற்றியாளர். இதுக்கு பேரு ப்ளூராலிட்டி. ஓஹோ, அதாவது பாதிய கடக்கணும்னு அவசியம் இல்ல. ஆமா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு தொகுதியில பதிவான மொத்த வாக்குகள்ல வெற்றி பெற்ற வேட்பாளர் வெறும் 35% வாக்குகளை மட்டுமே வாங்கியிருக்காருன்னு வைப்போம். மீதமுள்ள 65% வாக்குகள் மத்த வேட்பாளர்களுக்கு பிரிஞ்சு போயிருக்கு. ஆனா அந்த 35% வாக்குகளை வாங்கியவர் தான் அந்த தொகுதியோட முழு அதிகாரத்தையும் பெறுவார். வெயிட், கொஞ்சம் இருங்க. அப்போ ஒரு தொகுதியில 65% மக்கள் ஒருத்தர வேண்டான்னு அவருக்கு எதிரா ஓட்டு போட்டிருந்தாலும் அவர்தான் அந்த மக்களுக்கான எம்எல்ஏவா? இது எப்படிங்க நியாயமாகும்? அதுதான் இந்த முறையோட கணித இயல்பு. இதனாலதான் விகிதாச்சாரமற்ற முடிவுகள் வருதுன்னு சோர்ஸ்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஒரு கட்சி மாநிலம் முழுக்க 40% வாக்குகளை வாங்கி 70% இடங்களை சுலபமா பிடிச்சிட முடியும். ஓ, 40க்கு 70? ஆமா. ஆனா அதே சமயம் இன்னொரு கட்சி மாநிலம் முழுக்க 20% வாக்குகளை வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு MLA சீட்டு கூட கிடைக்காம போகலாம். இதோட விளைவுதான் வாக்குச்சிதறல். ஒரே மாதிரியான சிந்தனை கொண்ட மக்களோட வாக்குகள் 2-3 கட்சிகளுக்கு பிரிஞ்சு போகும்போது வாக்குகளை சிதற விடாம வச்சிருக்கிற ஒருத்தர் ஈஸியா ஜெயிச்சிடுவார். அப்போ மத்தவங்களுக்கு போட்ட ஓட்டெல்லாம் என்ன ஆகும்? தோல்வி அடைஞ்ச வேட்பாளர்களுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாமே எந்த பிரதிநிதித்துவமும் இல்லாம வீணாகிடும். அதுக்கு பேரு வேஸ்டட் வோட்ஸ். ஓ, எனக்கு இப்ப புரியுது. இது ஒரு பெரிய மைதானத்துல நடக்கிற ஒரே ஒரு ஓட்டப்பந்தயம் கிடையாது. பல சின்ன சின்ன அறைகள்ல நடக்கிற தனித்தனி குத்துச்சண்டை போட்டிகள் மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டான உதாரணம். இது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில உங்களுக்கு எதிரா நிக்கிறவரை நீங்க வீழ்த்துறீங்களாங்கிறது தான் மேட்டர்.
அப்படி பார்த்தா மக்கள் தங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுறதை விட யாரு ஜெயிப்பாங்கன்னு கணக்கு பண்ணி தானே ஓட்டு போடுவாங்க. எக்ஸாக்ட்லி. வாக்காளர்கள் பல நேரங்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா, எனக்கு பிடிச்ச வேட்பாளர் இவர்தான், ஆனா இவருக்கு ஜெயிக்கிற வாய்ப்பில்ல, அதனால எனக்கு சுத்தமா பிடிக்காத இன்னொருத்தர் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற வேற ஒருத்தருக்கு நான் ஓட்டு போடுறேன்னு முடிவெடுப்பாங்க. இதான் ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங். அப்படியா? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான லாஜிக் இருக்கு. சோர்ஸ்ல ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. ஒரு கட்சி தமிழ்நாடு முழுக்க பரவலா எல்லா தொகுதியிலையும் 10% ஓட்டு வச்சிருக்குன்னு வைங்க. அது அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் கொடுக்காது. ஆனா அதே ஓட்டுகள் சில குறிப்பிட்ட தொகுதிகள்ல மட்டும் 35% குவிஞ்சிருந்தா அது மிகப்பெரிய வெற்றியை தரும். வாவ்! அதாவது உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படிங்கறத விட அது எங்க குவிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த FPTP முறையோட உயர்நாடி. இது தியரியா கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா. ஆனா இது நிஜ உலகத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். குறிப்பா நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல தமிழ்நாட்டை ஒரு பெர்ஃபெக்ட்டான தேர்தல் ஆய்வுக்கூடன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்? ஏன்னா இந்தியா முழுசும் இருக்கிற தேர்தல் களங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு ரொம்ப ஆழமான ஒரு கட்டமைப்பு சார்ந்த சூழலை கொண்டிருக்கு. அதனால தான் அதை ஒரு பெர்ஃபெக்ட் லேப்னு சொல்றாங்க. ஓ, கட்டமைப்பு சார்ந்த சூழல்னா இந்த கட்சிகளோட பேஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா, தமிழ்நாட்டோட இருபெரும் அரசியல் சக்திகளான திமுக மற்றும் அதிமுகவோட வாக்கு வங்கிய நம்ம சோர்ஸ் டேட்டாவில் அலசியிருக்காங்க. அதன்படி பார்த்தா திமுக கூட்டணியோட வாக்கு வங்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது 38 முதல் 45% வரைக்கும் போகும். அதே அவங்க வீக்கா இருக்கும்போது கூட 30 முதல் 35% வரைக்கும் குறையாம இருக்கும். அப்போ அதிமுகவோட டேட்டா எப்படி இருக்கு? அவங்களுக்கும் இதே மாதிரி பேஸ் இருக்கா? இருக்கு. அதிமுக கூட்டணி வலுவா இருக்கும்போது 32 முதல் 40% வரையிலும், பலவீனமா இருக்கும்போது 28 முதல் 34% வரையிலும் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு எண்களையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான டார்கெட், அதாவது த்ரெஷோல்ட், தோராயமா 32 முதல் 40% வரை தான் இருக்கு. யார் முதல்ல அந்த 35லிருந்து 40% எல்லையை தொடறாங்களோ அவங்க அந்த தொகுதியை அசால்ட்டா தூக்கிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. சோர்ஸ்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது வெறும் 3% வாக்குகள் மாறினா டஜன் கணக்கான தொகுதிகளோட முடிவுகள் தலைகீழ மாறிடும்னு. இது எப்படிங்க பாசிபிள்? 100 பேர்ல வெறும் 3 பேர் அவங்க மனச மாத்திக்கிட்டா எப்படி அவ்ளோ பெரிய தாக்கம் வரும்? அங்கதான் நீங்க களத்துல நடக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது லீனியரான விஷயம் கிடையாது. ரெண்டு பெரிய கட்சிகளும் 35, 38ன்னு ரொம்ப நெருக்கமா போட்டி போட்டுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சதவீதம் மக்கள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறினாலோ இல்ல புதுசா வந்து ஓட்டு போட்டாலோ அந்த 2-3% தான் வெற்றியாளரை தீர்மானிக்கும். ஓஹோ, அந்த விளிம்புல இருக்கிற ஓட்டுகள் தான் ஆட்டத்தை மாத்துமா? கரெக்ட். இந்த 3% மாற்றத்தை ஈடுகட்டவும் தங்களோட வாக்குகளை தக்க வைக்கவும் கட்சிகள் ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த செய்றாங்க. அதுதான் பூத் லெவல் மிஷனரி, அதாவது வாக்குச்சாவடி அளவிலான களக்கட்டமைப்பு. களக்கட்டமைப்புனா இந்த ஊர்ல கட்சி கொடி புடிச்சிட்டு போஸ்டர் ஒட்டுறவங்கள சொல்றீங்களா? அது எப்படி ஒரு 3% சரிவை தடுத்து நிறுத்தும்? எனக்கு இது அவ்வளோ கன்வின்சிங்கா தெரியலையே. இல்ல, இது சும்மா கொடி பிடிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப நுட்பமா இயங்குற ஒரு கார்ப்பரேட் லெவல் மெக்கானிசம்னு சொல்லலாம். ஒரு வாக்குச்சாவடியில 1000 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு துல்லியமா லிஸ்ட் எடுப்பாங்க. நிஜமாவா? ஒவ்வொருத்தர் பேரையும் தனித்தனியா பாப்பாங்களா? ஆமா, இவங்க நம்ம கட்சி, இவங்க எதிர்க்கட்சி, இவங்க நியூட்ரல்னு பிரிப்பாங்க. தேர்தல் அன்னைக்கு காலையிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் யாரு வந்து ஓட்டு போட்டிருக்கா, நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவங்கள யாரு இன்னும் வரலன்னு பார்த்து அவங்க வீட்டுக்கே ஆள் அனுப்பி கூட்டிட்டு வந்து ஓட்டு போட வைப்பாங்க. ஓ, அவ்ளோ டீடைல்டா நடக்குதா? கண்டிப்பா. இதுக்கு நடுவுல கூட்டணியை சரியா அமைச்சு ஓட்டு செதறாம பாத்துக்குவாங்க. சமூக வலைத்தளங்கள்ல எவ்வளோ பெரிய அலை வீசினாலும் இந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற நிஜ உலக கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப வலிமையானது. இத கேட்கும் போதே மலைப்பா இருக்கு. ஒரு பக்கம் பல வருஷமா செட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பூத் லெவல் மெக்கானிசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இப்போ இந்த ஈக்குவேஷனுக்குள்ள நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு புது காரணி உள்ள வராரு. ஆமா, அது ஒரு பெரிய கேம் சேஞ்சரா பார்க்கப்படுது. அவருக்கு பின்னாடி ஒரு மாபெரும் ரசிகர் பட்டாளம் இருக்கு, மக்களோட ஒரு எமோஷனலான கனெக்ட் இருக்கு. இது அந்த கணிதத்தை எப்படி மாத்தணும் நம்ம சோர்ஸ் சொல்லுது. அதாவது நடிகர் விஜய் ஒரு சாதாரண புதிய அரசியல்வாதி கிடையாது. அவருக்கு இருக்கிற அந்த கலாச்சார பின்புலம் மிகப்பெரியது. இத ப்ரீ பொலிட்டிக்கல் கேபிட்டல், அதாவது ஆரம்ப கால மூலதனம்னு சொல்லலாம். எந்த ஒரு புது கட்சிக்கும் கிடைக்காத ஒரு பிரம்மாண்டமான கவனிப்பு அவருக்கு ஆரம்பத்திலே கிடைச்சிருக்கு. அது உண்மைதான். ஆனா இதுல ஒரு அடிப்படையான முரண்பாடு இருக்குன்னு சோர்சஸ்ல ரொம்ப ஆழமா விவாதிக்கிறாங்க.
என்ன முரண்பாடு அது? ரொம்ப சிம்பிள். ரசிகர் பட்டாளம் வேற, தேர்தல் களப்பணியாளர்கள் வேற. ஓ, ரெண்டும் ஒண்ணு இல்லையா? கண்டிப்பா இல்ல. ஒரு சினிமாவுக்காக டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டர்ல கத்துறதும், ஒரு அரசியல் கட்சிக்காக வீடு வீடா போய் கேன்வாஸ் பண்ணி தேர்தல் அன்னைக்கு வெயில்ல நின்னு மத்தவங்கள ஓட்டு போட வைக்கிறதும் ஒண்ணும் கிடையாது. இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கரெக்ட் தான். ஆனா இந்த உண்மையான முரண்பாடு வெளியில அவ்வளவா தெரியலையே, ஏன்? இந்த முரண்பாட்டை மூடி மறைக்கிறது எது தெரியுமா? இன்ஸ்டாகிராம், எக்ஸ், யூடியூப் மாதிரியான சமூக வலைத்தளங்கள் தான். அது எப்படி மூடி மறைக்கும்? சோஷியல் மீடியால அவரை பத்தி தான் எல்லாரும் அதிகமா பேசுறாங்க. அண்டுதான் நீங்க 1% ரூல் பத்தி தெரிஞ்சுக்கணும். 1% ரூலா? அப்படின்னா என்ன? சமூக வலைத்தளங்கள்ல ஒரு மாயை எப்படி உருவாகுதுன்னா, ரொம்ப தீவிரமா இயங்குற வெறும் 1% ஆதரவாளர்கள் தொடர்ந்து பதிவிடுவதன் மூலமாவும் பகிர்வதன் மூலமாவும் ஒட்டுமொத்த இணையதளத்தையே ஆக்கிரமிக்க முடியும். அவங்க தொடர்ந்து கமெண்ட் பண்ணும்போது அந்த தளத்தோட அல்காரிதம் அதை இன்னும் பெருக்கி ஒரு வைரல் மாயையே உருவாக்கும். ஓஹோ, அந்த 1% மக்கள் செய்யறது மொத்தமா பெருசாகி தெரியுது. ஆமா, இத வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு அடேங்கப்பா, மாநிலம் முழுக்க இதுதான் நடக்குது போலங்கிற ஒரு தோற்றம் உருவாகும். ஆமா, நீங்க சொல்றது இப்போ கேட்டுட்டு இருக்கிற நம்ம லிசனர்ஸே தங்களோட வாழ்க்கையோட ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நீங்க உங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றீங்கன்னு வைங்க. தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட தலைவரையோ விஷயத்தையோ ஒரு 10 ரீல்ஸ்ல பாக்குறீங்க. உடனே நமக்குள்ள ஒரு பேண்ட் வேகன் எஃபெக்ட் வரும். பேட் வேகன் எஃபெக்ட்னா? அதாவது எல்லாரும் இவரைத்தான் சப்போர்ட் பண்றாங்க போல நாமும் இதே ஃபாலோ பண்ணுவோம் தோணும். இதுக்கு பேர் தான் அவைலபிலிட்டி பயாஸ். அதாவது நான் அடிக்கடி பாக்குறது தான் உலக உண்மைன்னு நம்ம மூளை நம்ப ஆரம்பிச்சிடும். ரொம்ப சரியா சொன்னீங்க. இதோட ஒரு மாசான பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு வீடியோ எடிட் பண்ணி வரும்போது நம்ம மூளை லாஜிக்கா யோசிக்கிறத நிப்பாட்டிடும். ஓ, இது ஒரு திருவிழால இருக்கிற கோணல் கண்ணாடி மாதிரி இருக்கு. ஃபன் ஹவுஸ் மிரர்னு சொல்வாங்களே, அது மாதிரி. சூப்பர், ரொம்ப சரியான ஒப்பீடு. அந்த கோணல் கண்ணாடி என்ன பண்ணும்? முன்னாடி நிக்கிற ஒரு சின்ன உருவத்தை ரொம்ப பிரம்மாண்டமா காட்டும். அதுபோல தான் இந்த அல்கோரிதம் ஒரு சிறு கூட்டத்தோட சத்தத்தை ஒட்டுமொத்த பெரும்பான்மை மக்களோட குரல் மாதிரி மாற்றி ஒலிக்கும். அப்போ அந்த சத்தம் தான் நிஜம்னு நாம நம்பிடுறோம். ஆமா. ஆனா இந்த சமூக வலைத்தளங்களோட கவன ஈர்ப்பு, அதாவது அட்டென்ஷன், நாம முதல்ல பேசின அந்த FPDP முறையோட வாக்கு குவிப்பு கூட மோதும்போது நிஜத்துல என்ன நடக்கும்? அது ஒரு நல்ல கேள்வி. இந்த இடத்துல நாம ஒரு சிமுலேஷன் செஞ்சு பார்க்கலாம். சோர்ஸ்ல கொடுத்திருக்கிற அந்த எண்களை வச்சு ஒரு கற்பனை சூழலை உருவாக்குவோம். சரி, சொல்லுங்க. இப்போ ஒரு தேர்தல்ல திமுக 40% வாக்குகளை வாங்குது, அதிமுக 35% வாக்குகளை வாங்குதுன்னு வச்சுப்போம். புதுசா வந்திருக்கிற விஜய் 12% வாக்குகளை வாங்குறாரு. அந்த 12% ஓட்டும் இந்த சோஷியல் மீடியா மாயையால தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதியிலயும் சமமா பிரிஞ்சு கிடக்குதுன்னு வைங்க. இப்போ அவருக்கு எத்தனை சீட் கிடைக்கும்? 0. ஒரு சீட்டு கூட கிடைக்காது. என்னது, 0வா? ஒரு மாநிலத்துல 12% ஓட்டு வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. பல லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு MLA சீட் கூட வராதா? இது எப்படி நியாயம்? எனக்கு இது சுத்தமா புரியல. நான் முன்னாடியே சொன்ன அந்த குத்துச்சண்டை உதாரணத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒட்டுமொத்தமா ஒரு பல லட்சம் வாக்குகளை வாங்கியிருந்தாலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தொகுதியிலையும் அவர் அந்த 35% அப்படிங்கிற இலக்கத்தை தாண்ட மாட்டாரு. ஓ, எல்லா இடத்துலயும் பிரிஞ்சு போயிடுறதாலயா? ஆமா, எல்லா இடத்துலயும் 12% வாங்கி 3வது அது 4வது இடத்துல தான் இருப்பாரு. ஆனா இப்போ இன்னொரு சினாரியோ பார்ப்போம். சொல்லுங்க. அதே அளவு மொத்த வாக்குகளை அவர் மாநிலம் முழுக்க பரவலா வாங்காம வெறும் 20 தொகுதிகள்ல மட்டும் தீவிரமா களப்பணி செஞ்சு கட்டமைப்பு உருவாக்கி அந்த 20 தொகுதிகள்ல தலா 35% ஓட்டுகளை குவிக்கிறாருன்னு வைப்போம். இப்போ அவருக்கு 20 MLA சீட் கிடைக்கும். வாவ், இது நிஜமாவே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிட்டர்மைன்ஸ் டெஸ்டினி மொமெண்ட் தான். வாக்குகளோட எண்ணிக்கையை விட வாக்குகளோட பரவல் தான் ஒருத்தரோட தலைவிதியை நிர்ணயிக்குது. கண்டிப்பா. இதத்தான் நம்ம சோர்ஸ் ஒரு வாக்கியமா ரொம்ப ஆழமா அழகா சொல்லுது. எலெக்ஷன்ஸ் ஆர் நாட் ஒன் வேர் யூ ஆர் பாப்புலர், பட் வேர் யூ ஆர் மோஸ்ட் கான்சென்ட்ரேட்டட். அதாவது தேர்தல்ல நீங்க எங்க பிரபலமா இருக்கீங்கிறது முக்கியம் இல்ல, எங்க உங்க வாக்குகள் குவிஞ்சு இருக்குங்கிறது தான் முக்கியம். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட். இதோட உண்மையான ரிசல்ட்டை நீங்க வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு பார்க்கலாம். காலையில கவுண்டிங் ஆரம்பிக்கும்போது தபால் வாக்குகளும் நகரப்புற வாக்குகளும் எண்ணப்படும். அப்போ சோஷியல் மீடியால இருக்கிற அதே பிம்பம் டிவிலையும் முன்னிலையில இருக்கிற மாதிரி தெரியும். ஆமா, காலையில எல்லாமே பரபரப்பா இருக்கும். ஆனா மதியத்துக்கு மேல கிராமப்புற வாக்குகள் எண்ணப்பட ஆரம்பிக்கும்போது தான் அந்த ஆழமான களக்கட்டமைப்போட உண்மை முகம், அந்த வாக்கு குவிப்பு வெளியே வரும். சூப்பர்.
இவ்ளோ நேரம் நாம பேசினத கொஞ்சம் சிம்பிளா தொகுத்து பார்ப்போம். நாம பயன்படுத்துற இந்த FPTB தேர்தல் முறை அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு புவியியல் ரீதியான போட்டி. இதுல எங்க வாக்குகள் குவியுதுங்கிறது தான் முக்கியம். கரெக்ட். ஆனா சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிறது வெறும் பிம்பத்தை வேகமா பரப்புற ஒரு கருவி. தமிழ்நாடு மாதிரியான ஆழமான கட்டமைப்பு சார்ந்த ஒரு சூழல்ல வெறும் பிம்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வாக்குகளை ஒரு தொகுதியில குவிக்கலைனா அது சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்குமே தவிர அதிகாரமா மாறாது. ஒரு அரசியல் மாயையாவே முடிஞ்சிடும். ரொம்ப கச்சிதமான சம்மரி. கட்டமைப்புக்கும் பிம்பத்துக்குமான இந்த போராட்டம் எப்பவுமே ரொம்ப சுவாரஸ்யமானது. இது வெறும் அரசியல் தகவல் மட்டும் கிடையாது. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க பிசினஸ்க்கோ இல்ல தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கூட இத பொருத்தி பார்க்கலாம். ஆமா, அங்கேயும் இது வேலை செய்யும். உங்க பிசினஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு வீடியோ வைரல் ஆகி லட்சக்கணக்கான லைக்ஸ் வரலாம். ஆனா அந்த லைக்ஸ் எல்லாம் நிஜமான வாடிக்கையாளர்களா வருமானமா மாறுதான்னு கேட்டா பல நேரங்கள்ல இல்லைங்கிறது தான் உண்மை. பிம்பம் வேற, நிஜத்துல கன்வெர்ட் ஆகுற நம்பர்ஸ் வேற. நிஜமாவே இது ஒரு நல்ல பாயிண்ட். அட்டென்ஷன் அப்படிங்கறத நம்ம ஆக்ஷனா மாத்தலைன்னா அது எந்த பலனையும் தராது. இந்த தேடலை முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை விட்டுட்டு போறோம். இந்த FPDP முறையில தான் இந்த சமூக வலைத்தள பிம்பம் ஒரு மாயையா முடியுதுன்னு பார்த்தோம். ஆனா ஒருவேளை நம்ம நாட்டுல விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அதாவது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இருந்திருந்தான். ஆமா, மாநிலம் முழுக்க ஒரு கட்சிக்கு கிடைக்கிற 12% ஓட்டுகளுக்கு அப்படியே சட்டமன்றத்திலையும் 12% இடங்கள் ஒதுக்கப்படுற முறை இந்தியால இருந்திருந்தா இந்த சோஷியல் மீடியா மாயை நிஜமான அதிகாரமா மாறியிருக்குமா? அன்னைக்கு நாம பார்த்த எக்ஸ்ரே மெஷின் வேற மாதிரி ரிசல்ட் கொடுத்திருக்குமா? இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான். இத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து கேள்விகள் கேளுங்க, தேடிக்கிட்டே இருங்க. இந்த ஆழமான தேடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம்.